உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நாளில் ஒரு புதுவிதமான ஒரு காணொலியாக அமைய இருக்குது. என்ன சொன்னால், என்னோட பைக்கில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஒயில் சீல் போயிட்டே இருக்குது. வேறு வழியே இல்லை. சரி, நானே களத்தில் இறங்கிடலாம்னு சொல்லிட்டு இதை இதுக்கான வேலையை இன்றைக்கி நான் செய்ய இருக்கிறேன். அது ஒரு காணொலியாக போடலாம்னு சொல்லிட்டு இந்த காணொலியை பதிவு வரும். முதலாவது செய்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு முக்கியமான ஒரு பாட்டு உண்டு. என்னன்னு சொல்லி நான் பின்னால் காட்டுறேன். இப்போ வாங்க காணொலியை பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அலங்கியை வச்சு இதை நம்மளோட ஃபோர்க்கை கலட்ட ஆரம்பிக்கலாம். நம்ம அலங்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அடி வாங்கி போயிருக்குன்னு பாருங்க. நம்மக்கிட்ட இருக்கிற டூல்ஸ் ஒழுங்காக இல்லாத காரணத்தினால ஸோ இருக்கிற வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக பார்ப்போம். ஓகே, ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீலை கலட்டிடலாம். வீலை கலட்டாமையே நான் ஃபஸ்ட்டு அலங்கியை கலட்டிருக்கேன். ஸோ அலங்கி ஸ்க்ரூ கலட்டுறதுக்கு முன்னாடியே வீலை கலட்டணும். ஓகே, இப்போ நம்ம வீலை கலட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சைடில் இருக்க மக்காட்னு சொல்லுவாங்க, மக்காடான ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்மளோட ஃபோர்க்கு எந்தெந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா என்ன ரொம்பவே டென்ஷன் பண்ணிடுச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட இதில் ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட இதோட நான் மினக்கட்டிருப்பேன். கலட்டி சரி வரையில் கடைசி வழியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வழியாக கழட்டி எடுத்துட்டேன். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம டிஸ்க் பிரேக்கோட பிரேக் பேடை கலட்டுறோம். ஸோ அதை அப்படி செட்டை தான் கழட்டி எடுக்கணும், வேறு வழி இல்லை. அதுக்கு நம்ம புக்ஸ் சாவியை யூஸ் பண்ணி கழட்டிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த சாவிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒழுங்காக இல்லை. ஸோ இருக்கிற வச்சு கஷ்டப்பட்டு தான் செஞ்சுருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டிஸ்பேடையும் கலட்டிடலாம். அது மேலே அட்டாச் ஆகிருக்க வயரையும் கலட்டி எடுக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோர்க்கோட கனெக்ட் ஆகி தான் இருக்குது. அடுத்த இடமாக உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் ஃபோர்க்கில் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ உள்ளே 2 நட் இருக்குது. 14 நம்பர் நட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையும் கலட்டி எடுக்கணும். எந்தெந்த நட்டை கலட்டுறேன்னு சொல்லி மறக்காமல் பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் அதை உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஒன்று சொல்லி கலட்டுறேன். ஒரு வழியாக காட்டி முடிஞ்ச அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக நம்மளோட ஃபோர்க் டியூப்பை பிடிச்சிருக்கிற ரெண்டே நட்டு இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நட்டை கலட்டுறேன். மேலே ஆல்ரெடி கழட்டிட்டேன். நம்மளோட இலங்கி நட்டு அதை கழட்டியாச்சு. இது அடுத்தது. ஸோ இதையும் கழட்டி எடுத்துட்டோம்னா ஃபோர்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்தோம்னா அப்படியே வந்துடும். அடுத்த கட்டமாக அமர்த்தி பார்ப்போம் இந்தமாரி ஒயில் சீல் லீக் ஆகுதான்னு சொல்லி. ஏற்கனவே லீக் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது லீக் ஆகிக்கிட்டுது. இது கிட்டத்தட்ட நான் 4வது தடவை மாற்றிட்டேன். இதோட 5வது தடவை. ஓகே, 5வது தடவையாக நானே மாற்றிடலான்னு சொல்லித்தான் இந்த டியூப்பை கழட்டிக்கிட்டு இருக்கேன். இது கலட்டிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா அதை மேலே இருக்கிற வேலை கலட்டணும். ஸோ ஏஆர் வேல்வுன்னு சொல்லுவாங்க. அதை கலட்டுறதுக்கு இதில் டைட் பண்ண பிடிச்சா தான் கலட்டிடலாம். அதுக்காக தான் இதில் வச்சு டைட் பண்ணிவிட்டு கலட்டினான். ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் இருக்குது. வாசனை வேறு லெவல். உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவில் தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே அதிகமாக போயிருக்குது. அதை அப்போ நாம் எப்படி இதில் ஊற்றலாம். ஊற்றும் போது மனம் சொல்ல தேவையில்லை, அந்த அளவுக்கு இருந்துச்சு. தண்ணியெல்லாம் உள்ளே போயிருக்குது. எதால் போயிடுச்சுன்னு சொல்லி தெரியலை. ஒயில் சீலால் தான் கொஞ்சம் மழைக்கு நின்று மலைகளுக்கால கொஞ்சம் ஓடி தெரிஞ்சது. ஸோ அதனால் மழை வெள்ளத்துக்கால காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே போயிருக்கலாம். ஓகே, இப்போ அந்த டூலை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட ஃபோர்க் டியூப்புக்குள்ள அந்த கம்பி ஒன்று விட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் கலட்டுறோம் பார்த்தீங்களா, மேலே ஒரு ஸ்க்ரூ. அந்த ஸ்க்ரூவை கீழே உள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றும். அதை சுத்த விடாமல் பிடிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு டூலை நாம் ரெடி பண்ணோம், கிரைண்ட் பண்ணி. இப்போ இதை உள்ளே விட்டு லொக் பண்ணுறதால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டூல் ரொட்டேட் ஆகாது. நம்ம ஈஸியாக கழட்டி எடுக்கலாம். ஆனால் இந்த நட்டும் கழட்டிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்ம அலங்கியை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு முறுகி போயிருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த அளவுக்கு டைட் ஆகிருந்துச்சு. இது சரியான அலங்கி, ஒரிஜினல் அலங்கி வேணும். இது நம்ம டூப்ளிகேட் டூல் வச்சு தான் கலக்குறதுனால இதை ஒழுங்காக திருப்ப முடியல. திருப்புறதால நெளியுது. ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வழியாக கலட்டி எடுத்துட்டேன். ஸோ அலங்கி லூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை ஈஸியாக கலட்டக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, அப்படியே நம்ம இறங்கி எடுத்ததுக்கப்புறம் உள்ளே போட்ட டூலையும் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துடுவோம். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பக்கத்தால் ஓவராக உருகி போயிருக்கு. அது வேறு கலர மாட்டேங்குது. ஸோ கட்டிங் பிளேயரை வச்சு தட்டி எடுத்துட்டேன். நீச்சா பார்த்தேன் ஏதாச்சும் டேமேஜ் ஆண்டு. ஸோ அந்த டேமேஜ் ஆகலை.
ஓகே, அப்படியே நாங்கள் அதை டேமேஜ் இல்லை தானே. ஓகே, அதை அப்படியே வச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு கம்பி ஒன்று. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே பாருங்க எந்த அளவுக்கு வந்து கரல் போய் ஏறி இருக்குன்னு சொல்லி, தண்ணி எல்லாம் போய் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட கரல் பிடிச்ச நிலைமையில இருக்கு. அந்த அளவுக்கு போயிடுச்சு நம்மளோட ஃபோர்க்கு. ஓகே, அப்படியே நாங்கள் உள்ள ஒரு சின்ன ஸ்கூட்டரை வச்சு அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிற கம்பியை வந்து தட்டி எடுக்கிற முன்னால இதில் வந்து ரப்பர் கேசிங் இருக்கு, அதை வந்து கலட்டி எடுத்தா கொஞ்சம் ஈஸியாக கலட்டலாம். அதுக்காக அந்த கேசிங்கை கலட்டினான்னு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சுன்னு பாருங்க. இதான் அந்த ஸ்ப்ரிங். ஓகே, இப்போ அதோட வேலை முடிஞ்சு இப்போ நாங்கள் இழுத்தோம்னு சொன்னால் வந்துடும் ஈஸியாகவே. ஓகே, நம்மளோட வேலைக்கு வந்து வந்துடுச்சு. அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவணும். நான் வந்து பெட்ரோலும் மண்ணெண்ணையும் நம்மளோட ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஸ்ரீலங்காவில் ஒரே பிரைஸ் தான் கிட்டத்தட்ட. அதாவது அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் பெட்ரோலையே போட்டு கழுவுறோம். இல்லை, பெட்ரோல் கொஞ்சம் ஈஸியாக காஞ்சிடும். அந்த காரணத்தால் பெட்ரோலையே போட்டு கழுவுறோம். மண்ணெண்ணெய் வேறு நம்ம ஊரில் இல்லை, கடையும் கொஞ்சம் தட்டுப்பாடு. இந்த டைமில் கடையும் திறந்து காரணத்தால் இருக்கிற பெட்ரோலை ஊற்றியே கழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே இருக்கிற பேரிங் எல்லாம் போட்டு கழுவின அப்புறம் எல்லாம் நல்லா போட்டு கழுவணும். கழுவினதுக்கப்புறம் நம்மளோட டியூப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்டர் டியூப்பை வந்து அதையும் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா பெட்ரோலை விட்டு கழுவுறேன். நல்லா க்ளீனாக இருக்கணும். நம்ம ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக கழுவணும். உள்ளே எதுவுமே இல்லாத மாதிரி கழுவணும். அப்போ நம்ம அடுத்த தடவை போடும்போது டஸ்ட்டுகள் ஒன்றும் போய் அந்த ஒயில் சீல் போகாத மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த அளவுக்கு மின்னக்கட்டு கழுவ வேண்டியதாக இருக்குது. அப்புறம் நம்ம ரப்பர் கேப்பையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா ஒருக்கா கழுவி விடலாம். அப்புறம் ஸ்ப்ரிங் இருக்குது, ஸ்ப்ரிங்கையும் சும்மா பெட்ரோல் ஊற்றி சும்மா நோம்பலாக அந்தளவுக்கு ஸ்ப்ரிங்கில் அந்தளவுக்கு எதுவுமே இருக்காது. சும்மா நோம்பலாக ஒருக்கா கழுவுமே இருந்தது. அழகாக வருது பாருங்க பெட்ரோல் எப்படி எந்த அளவுக்கு சுற்றி ஒரு அழகாக வருதுன்னு சொல்லி பாருங்க. அப்படியே நம்ம ஸ்ப்ரிங்கையும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பேரிங்கை வந்து செட் பண்ணலாம். ஸோ முதலாவது பிஸ்டல் போட்டு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஸ்ப்ரிங் இருக்கும், அதையும் வந்து கொழுவிட்டு மேலே ஒரு கேப் பண்ணிருக்கும், அதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழுவிட்டு உள்ள கீழ்ப்பக்கத்தால் நம்மளோட செட் பண்ணி வச்சுருந்த கம்பியை பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுருந்தோம், கிரைண்டிங் பண்ணி அதை போட்டு லொக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அதை வந்து தேய்ச்சி வச்சுருந்தோம்னு உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அப்படி எந்த விதத்தில் லொக் ஆகுதுன்னு பாருங்க. அதை லொக் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டி வச்சுட்டு மேலே வந்து அலங்கி ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அதை போட்டு டைட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான் பேசுகிறேன். வேறு எந்த அளவுக்கு எப்படி டைட் பண்ணுறேன்னு சொல்லி. ஆனால் இந்த அலங்கி தான் கொஞ்சம் தாக்கு பிடிக்க மாட்டேங்குது நம்மளோட விலைக்கு. என்ன காரணம்னு சொல்லி தெரியல. ஓகே, வேற வழி இல்லை, அதை வச்சு தான் டைட் பண்ணி ஆனும். இருக்கிறது ஒன்று தான் போட்டு கட்டிங் பிளேயர் இது வந்து கையால் பிடிச்சி டைட் பண்ண முடியாது. அதுதான் கட்டிங் பிளேயரில் பிடிச்சி டைட் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. போட்டு டைட் பண்ணியாச்சு. ஓகே, நம்மளோட வேலை வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ரெடி பண்ண டூல் பார்த்தீங்கன்னா சிக்கி அதையும் எடுத்தாச்சு ஒரு வழியாக. இப்போ நம்ம ஃபோர்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக வேலை செய்யாது பார்க்குறேன். ஓகே, நல்லா நோம்பலாக தான் போய் வருகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லிங்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கஷ்டமான ஒரு வேலை. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு இது எனக்கு மாட்டுறதுக்கு. கொழுவ செட் ஆகுது இல்லை, திரும்ப காட்டி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் போயிடுச்சு இதோட. நீங்கள் போட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி தட்டுறேன்னு சொல்லி பாருங்க. அதை வந்து சுற்றி சின்ன இடைவெளி ஒன்று இருக்கும், அதை ஃபீல் பண்ணுறது. ஸோ அதுதான் நம்மளோட ஃபோர்க் வந்து ஆடாமல் அளவுக்கு பார்த்துக்கும். அதை வந்து ரொம்ப கவனமாக பார்த்து தட்டணும். அது நெளிஞ்சிடுச்சுன்னா ஃபோர்க்கில் வந்து ஸ்க்ராட்ச் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நானும் கழட்டி போட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் போயிடுச்சு. அதை வந்து இந்த வீடியோவில் கட் பண்ணிவிட்டேன். அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்குமென்ற காரணத்தினால அந்த ஒரு சீனை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தட்டி உள்ளே இறக்கிட்டேன் ஒரு வழியாக. இப்போ வந்து இழுத்து பார்க்குறேன்னு ஓகே, எவ்வளோ கொஞ்சம் டைட்டான மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. ஓகே, அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து உள்ளே இறக்கிடலாம்னு சொல்லிட்டு வந்து தட்டிகிட்டு இருக்கேன்.
அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட இப்போ ஒயில் சீலுக்கு முன்னாடி முன்னுக்கு ஒரு சின்ன வாசல் மாதிரி இருந்து வரும். அதை போட்டுட்டு தான் அடுத்த கட்டமாக ஒயில் சீல் போடணும். ஓகே, இது வந்து முதல்ல தட்டி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். இதை வந்து சரியான முறையில் இருக்கணும், இல்லாட்டி திரும்ப கலட்டி செய்கிற மாதிரி வந்துடும். அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது. போட்டுட்டு அப்புறம் ஒயில்ஸில் கொழுகிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது, ஃபுல்லாக தான் குவாலிட்டி போடணும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் நல்லா அழகாக செட் ஆகிட்டான்னு சொல்லி ஒன்றுக்கு 10 முறை வழியாக செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, செக் பண்ணி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட இதை ஒயில்ஸில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ரீஸ் வச்சுக்கலாம். க்ரீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயில்ஸில் அவ்வளோத்துக்கு லீக் பண்ணாமல் பார்த்துக்குமென்ற ஒரு நம்பிக்கை. ஸோ மெக்கானிக் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்லாம் போட மாட்டாங்க. நம்ம சரி நம்மளும் ஒரு சின்ன விஞ்ஞானி தானே, அப்போ ஒயில்சி வந்து ஒயில்சியில் கொஞ்சம் பாதுகாக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஒயில்சிலையும் கொழுவியாச்சு. ஸ்ப்ரிங்கையும் போட்டு ஒயில்சியில் போட்டு தட்டுறதுக்கு முன்னாலே பழைய ஒயில்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலால் போட்டு வச்சுக்கணும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து டைரெக்டாக அடிக்கக்கூடாது. இதுக்குன்னு ஒரு டூல் வேறு இருக்குது, அதை போட்டு தான் இறக்கணும். நம்மகிட்ட டூல் இல்லாததுனால பழைய ஒயில்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிருக்கிறோம். எங்கிட்ட 2 ஒயில்சீல் இருக்குது, பழைய ஒயில்சீல். ஸோ அதனால் 2ஐயும் போட்டு அடித்து நல்லா ஃபுல்லாக இறக்குற ஈஸியாக இருக்குன்றதுனால 2ஐயும் போட்டு அடிச்சிருக்கிறேன். ஃபுல்லாக செட் ஆகிட்டுன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கம்பி ஸ்ப்ரிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே வந்து போட்டு அதை வந்து லொக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 கட்டத்துக்கு வந்துடுச்சு. ஸ்ப்ரிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டு லொக் பண்ண வேண்டியது தான். லொக் பண்ணிட்டா அப்புறம் வேலை முடிஞ்சு அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோர்க்கோட கவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் போட வேண்டியான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ரீஸை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீஸையும் வச்சுக்கிறேன். நான் மேலே வந்து துரு பிடிச்சிருந்ததால் திரும்பவும் துரு பிடிக்கக்கூடாது. க்ரீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி அவ்வளோ அதுக்கு உள்ளே எடுக்க விடாது, அதுக்காகத்தான் நான் அதுக்கு போடுறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக சேஃப்டியாக போட்டுட்டான்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மளோட கவரிங்கையும் போடுவோம். ஓகே, நம்மளோட வேலை கிட்டத்தட்ட ஃபோர்க்கோட வேலை பார்த்தீங்கன்னா முழுசாகவே முடிஞ்சிருச்சு. இனி வந்து இதை பைக்கில் மாட்ட வேண்டியதுதான். எப்படி மாட்டலாம்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல கையெல்லாம் துடைச்சி க்ளீன் ஆகிருக்கலாம், அப்புறம் தான் கொஞ்சம் மாட்ட ஈஸியாக இருக்கும். கையெல்லாம் கிழிச்சா பைக் இங்கெல்லாம் பிறண்டுறோம்ன்றதால நாம் கையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலையை மறந்துட்டேன். ஒயில் விடணும், நம்மளோட ஃபோர்க்குக்கு ஒயில் விடணும். ஃபோர்க் ஒயில்னு சொல்லி தனியாகவே கடையில் இருக்குது. உள் வேலை முடிஞ்சால. ஸோ இது வந்து சின்ன வேலை தான், அவ்வளோ அது பெரிய வேலை இல்லை. எந்த லெவலுக்கு ஒயில் விடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோர்க் சிலிண்டர் வரைக்கும் இதை வந்து விட வேண்டியிருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒயிலை இந்த மாதிரி பார்த்து விடணும். இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு அளவு கப்பே இருக்குது. ஸோ அந்த கப்பில் விட்டும் விடக்கூடிய மாதிரியும் இருக்குது. ஓகே, நம்ம எந்த அளவுக்கு விடணும்னு சொல்லி இதில் வந்து நான் பார்த்து விடுறேன். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவு பார்த்து விடுங்க. இல்லாட்டி அதுக்கான அளவு கப் இருக்குது, அதில் ஃபுல்லாக விட்டுட்டு விட்டிங்கன்னா அலுவல் முடிஞ்சுது. இதை வந்து முக்கியமான வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா தள்ள உள்ள ஏஆர் இருக்கும். ஸோ இதை வந்து உள்ள விட்டு தள்ளுறதாலே உள்ளே இருக்க ஏஆர் வந்து வெளியே போயிடும். ஒயில் லெவல் சரியாக இருக்கா என்பதையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரிங்கை போட்டு டைட் பண்ண வேண்டியான். ஏர் வால்வையும் போட்டு 1-5 தடவை செட் பண்ணிட்டேன். ஓகே, நம்மளோட இதுவும் சரியாயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒயில் சீலை வந்து பூட்டிட்டு சரியாக வைக்காதான்னு பார்ப்போம். சரியாக வைக்காத மாதிரி தான் தெரியுது. ஓகே, அடுத்த கட்டமாக இதை வந்து நம்ம பைக்கில் மாட்ட வேண்டியது தான். பைக்கில் மாட்டுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கலட்டும் போதே வடிவாக பார்த்துருப்பீங்க எப்படி கலட்டுறேன்னு சொல்லி. அதே மாடல் தான் போட்டோணும். நம்மளோட இலங்கி தான் கொஞ்சம் மோசமான நிலையில் போயிட்டுது. பரவாயில்ல, இருக்கிற வச்சு செய்யன்னுட்டு செய்ய வேண்டியதான். கடைசியாக நம்ம வீலையும் மாட்டி முடிச்சிட்டோம். ஒரு வழியாக வீலையும் பண்ண அப்புறம் டிஸ்பேட் எப்படி எடுத்து கொழுவிட்டா அலுவல் முடிஞ்சது.
நம்மளோட வேலை எப்படி இருக்கு காய்ஸ், நம்மளோட வேலை பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதில் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லுன்னு சொல்லி. இது போன்ற காணொலிகளை மேலே மேலே போடணுமா இல்லையான்றதையும் நம்ம கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க. ஓகே, இறுதி கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட டிஸ்பேட்டையும் கொழுவினதுக்கப்புறம் வந்து நம்ம கடைசியாக சத்திய சோதனை வந்து செய்ய போகிறோம். ஆயில் ஏதாச்சும் லீக் ஆதா இல்லையான்னு சொல்லி இதெல்லாம் தெரியும். ஸோ பைக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி பார்க்கணும். பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே ஒரு டைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குதான். ஓகே காய்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.